ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த டெல் மதர் போர்டு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் டெக்னீஷியன் தான் நமக்கு அனுப்பியிருந்தார். ப்ராசஸர் கம்ப்ளைண்ட் இருக்குது, சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் ப்ராசஸர் தாங்க கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ப்ராசஸரில் இருக்க பிசிஹெச் தாங்க கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க, பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. நம்ம ப்ராசஸர்லாம் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலைங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி மதர் போர்டில் ஷார்ட் இருக்கான்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மதர் போர்டில் ப்ராப்ளத்தை வச்சுட்டு நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணாலும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா i3யில் 8th ஜென் ப்ராசஸர் ஸ்டாக் ரெடியாக இருந்துச்சுங்க. அதனால தான் நம்ம பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி இப்போ வர ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 60% பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த ப்ராசஸர்லாம் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. புதுசு வாங்கின ரேட் அதிகமாக இருக்குங்க. முடிஞ்ச வரையும் நம்ம ரீபாலிங்கில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட புது ப்ராசஸரும் சரி, ரீபாலிங் ப்ராசஸரும் சரிங்க. அது நம்ம கஸ்டமருக்கு நம்ம ப்ரைஸ் சொல்லுவோம். அவங்க ஓகே அப்படின்னா நம்ம அடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீபாலிங் பண்ண ப்ராசஸர் தாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. இதை நம்ம ரெடி பண்ண உடனே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2 days நம்ம டெஸ்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா i3யில் 8th ஜென் ப்ராசஸருங்க. இது நம்ம பண்ணுறதுக்கு எல்லாமே 1 month வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி லேப்டாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.